வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்க லெசன் 1 டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படின்ற வேர்டுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா ஜனநாயகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர், இல்லை மக்களோட பங்களிப்பு அந்த நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இது யார் சொல்லியிருப்பார்னா ஃபார்மர் President of USA Abraham Lincoln. The citizen of a country select their representative through election. Thus they take part in the direct governance of a country called democracy. இப்போ நாம் எப்படி ஓட்டு போட்டு நம்ம லீடரை செலக்ட் பண்ணி அந்த லீடர்ஸ் நம்ம நாட்டை ஆள்றாங்க, அதுதான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அப்போ டைரக்ட் டெமோக்ரஸினா பீப்புள் தே தெம்செல்ஃப் எலெக்ட், பீப்புள் தே தெம்செல்ஃப் ஓட், பீப்புள் தே தெம்செல்ஃப் மேக் லாஸ் அண்ட் ரூல்ஸ். அப்போ இதை மாதிரி எங்கே இருக்குது? ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. நம்ம இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாண்டில் அப்படி கிடையாது. நம்ம பீப்புள் இருக்கோம், நம்ம ஓட் பண்ணுறோம். யாருக்கு ஓட் பண்ணுறோம்? எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஓட் பண்ணுறோம். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மேக் தேர் லாஸ் அண்ட் ரூல்ஸ். அதை மறுபடியும் நம்ம பீப்புளுக்கு தராங்க. அப்போது டெமோக்ரஸி கேன் பி டிவைடட் இன்டு டூ. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி ஸ்விட்சர்லாண்டு, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இந்தியா, யூஎஸ் அண்ட் இங்கிலாந்து. ஓகே, பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோன்னா க்ரீக். த ஓல்டஸ்ட்னா அது க்ரீக் தான். In a direct democracy, only the citizens can make law. All changes have to be approved by citizens. The politicians only rule over the parliamentary procedure. அப்போது பீப்புள் தான் அங்கே ஃபுல் ஹெட். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்தியாவும் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், இன்னும் பிரசிடென்ஷியல் சிஸ்டம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் யார் யார் ஃபாலோ பண்ணுறா? இந்தியா அண்ட் இங்கிலாந்து. நம்ம இந்தியாவில் எப்படி லோக்சபா, ராஜ்யசபா, லோவர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் இருக்குது, அதே மாதிரி பிரசிடென்ஷியல்னால் இங்கே யூஎஸ்ஏ அண்ட் கனடா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், in 2007, the UNO General Assembly resolved to observe 15th September International Day of Democracy. 15th September International Day of Democracy. நமக்கு தெரியும், போன லெசன்லேயே நம்ம பார்த்துருப்போம். சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் டாக்டர் BR அம்பேத்கர். நியூசிலாண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அலோ விமென் டு ஓட். அப்போது ஓட்டிங் ரைட்ஸ் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா நியூசிலாண்டில் 1893 கொடுத்துருக்காங்க. யூகேயில் விமனுக்கு எல்லாமே. யூகேயில் 1918, யூஎஸ்ஏயில் 1920 கொடுத்துருக்காங்க. World Statistic Data on Democracy declared that 79% of the Indian citizens has faith in the democratic system. Hence, India ranks first among the democratic country of the world. இப்போ நம்ம 79% இந்தியன் சிட்டிசன் ஹாவ் ஃபெய்த் இன் டெமோக்ரஸி. இந்த ஜனநாயகத்தில் இந்த ஓட்டிங் சிஸ்டமை நம்புகிறாங்க. அப்போ ரேங்க் படி லிஸ்ட்டில் எடுத்தோம்னா நம்ம இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதெல்லாம் எப்பப்போ டெமோக்ரஸி கொண்டு வந்தாங்க, எந்தெந்த பீரியடில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பீரியடு, டெமோக்ரஸி, லொக்கேஷன், சிக்னிஃபிகண்ட், அதோடைய முக்கியத்துவம். 5th century BCE என்னென்னா க்ரீக் டெமோக்ரஸி, அதுதான் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி. முன்னவே பார்த்தோம் இல்லையா, க்ரீக் டெமோக்ரஸி, க்ரீக்கு ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. அப்போ அவங்க தான் ஒரு அடித்தளமே கொண்டு வராங்க டெமோக்ரஸிக்கு, க்ரீக். அதுதான் 5th century BCE. அடுத்து யாருக்குன்னா 300 to 50 BCE ரோமன் எம்பையர் டெமோக்ரஸி. எந்த இடத்துலனா இட்டாலி, பெனின்சுலர் ரோமன், லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் தி க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன். அப்போ அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ ரோமன் பீப்புள், இட்டாலியில் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணாங்க, அதை க்ரோத், ஒரு வளர்ச்சி கொண்டு வந்தாங்க, க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன். ஓகே, அடுத்து 301 AD சான் மெரினோ டெமோக்ரஸி. எங்கன்னா இட்டாலியில். இதுதான் ஏர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இன்னமும் அது இருக்குது, ஸ்டில் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1930 AD ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி. டிங்வெலியர், ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்டு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 1927 AD ஐல்ஸ் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து. இது செல்ஃப் கவர்னிங் ப்ரொசஷன்ஸ் ஆஃப் தி க்ரௌன். ஓகே, செல்ஃப் கவர்னிங் ப்ரொசஷன்
ஆஃப் தி க்ரௌன் ரூலில் வருவாங்க. 13th century AD பிரிட்டிஷ் டெமோக்ரஸி, இது வந்து இங்கிலாண்டில் இருக்குது. மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 அப்படின்னு நம்ம 10th படிப்போம். மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215. 1789 AD ஆர் US டெமோக்ரஸி, யூஎஸ்ஏல ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. இது வேறு வழியே இல்லை, இந்த டேப்லெட் காலம் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் தான். இப்போ 5th century க்ரீக், அதுதான் ஓல்டஸ்ட்டு. அப்போ அவங்க தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி ஃபிலாசபி. அடுத்த வர்றது வந்து 300 to 50 ரோமன் எம்பையர் டெமோக்ரஸி, இட்டாலியன் பெனின்சுலர் ரோமு. அவங்க ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ ரோமன் பீப்புள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. க்ரோத் ஆஃப் தி சிவிலைசேஷன். அது அடுத்தது என்ன, இப்போ இது யாருமே எழுதலை, அதனால் சான் மாரினோ டெமோக்ரஸி, இட்டாலியில் இருக்கிறவங்க தான் முதல்ல எழுதுகிறாங்க. இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இப்போயும் அது இருக்குது, அவங்க எழுதி வச்சுட்டாங்க. அப்போது ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி, டிங்குவிலியர், ஓல்டஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்டு. அவங்க கொண்டு வந்தாங்க, அவங்க விரிவுபடுத்தினாங்க. இப்போ இட்டாலி பீப்புள் வந்து எழுதியிருக்காங்க, இவங்க ஐஸ்லாண்ட் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, லாங்கஸ்ட் அண்ட் அதை நடைமுறை கொண்டு வந்த மாதிரி ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்டு. அடுத்து வரவங்க யாருன்னா ஐஸ் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி, ஐல்ஸ் ஆஃப் மேன் டெமோக்ரஸி. இந்த மேன்ன்றதுக்கு மேலே ஒரு க்ரான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் படித்த ஷார்ட்கட். இந்த க்ரான்ன்றது எதுக்குன்னா, ஒரு மேனுக்கு தான் வந்து ஒரு கிரீடம் சூட்டுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் இந்த மேன்ன்ற வார்த்தை வந்து தான் செல்ஃப் ப்ரொசஷன்ஸ் ஆஃப் தி க்ரௌன். அப்போ அவங்க தான் வந்து க்ரௌன் ரூலில் இருக்கிற செல்ஃப் ப்ரொசஷன் கொண்டு வந்திருக்காங்க. பிரிட்டிஷ் டெமோக்ரஸி வந்து இங்கிலாண்டு, மேக்னா கார்ட்டா 1215, US வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. இதோட இந்த லெசன் முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்ப்போம். நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.